வணக்கம் மக்களே, ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, மீமிஸ்லேருந்து என்னோடய தங்கச்சி வீட்டுக்கார் வந்து மீன், நண்டு, இறால் எல்லாம் வாங்கி பஸ்ஸில் அனுப்பிச்சி விட்ருந்தாருங்க. அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னென்ன இருக்குன்னா, மீன் நிறைய ஐஸ் வச்சுருந்தாங்கங்க. இங்கே பாருங்கள், இது என்ன மீனுன்னு தெரில. இதில் வந்து ஒரு 5 மீன் இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க, கடல் மீன். அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நண்டு. இது வந்து கொஞ்சம் பெரிய நண்டுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இறால். இறால் ஒரு 1 கிலோ இருக்குங்க. அப்புறம் இது ஃபுல்லாமே வந்து குட்டி குட்டி நண்டாக இருந்துச்சு. நிறைய ஐஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், கொட்டி காமிக்கிறேன். எப்படியும் ஒரு 3 கிலோ இருக்குங்க. 3-4 கிலோ இருக்கும் நண்டு. ஆனால் என்னென்னா, ஃப்ரெஷ் நண்டு, பட்டு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதுதான். அப்புறம் அந்த பெரிய நண்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிச்சிட்டோங்க. அப்புறம் 5 மீன், நண்டு, இறால் எல்லாம் வந்து சரி, இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போயிடும் அப்படின்றதுனால நம்ம எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ இறால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நண்டு, மீன், இறால்லாம் சாப்பிட்டதில்ல. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க கடல். அதனால் எங்களுக்கு கிடைக்கிறதுலாம் வந்து 2 நாள் அந்த மாதிரி கழித்து ஐஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இந்த கெளுத்தி மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணும்போது இங்கே பாருங்கங்க, முட்டையை கோழி முட்டை மாதிரி இருக்குங்க, குட்டி குட்டியாக. இங்கே பாருங்களே, கோழி எப்படி அறுத்தோன்னாக்க முட்டை இருக்கும்ல கொத்தா, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய முட்டை இருந்துச்சுங்க. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 முட்டைக்கு மேலே தாங்க இருந்துச்சு. இந்த கெளுத்தி மீனில் மட்டும் இப்படி முட்டை இருக்கும் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி தான் தெரியும். இந்த மீனை க்ளீன் பண்ணுறப்ப தான் நான் பார்த்தேன். பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லும் முட்டையாகவே கிடக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கங்க, ஒரு கொத்துலேயே 30 முட்டைக்கிட்ட இருக்குங்க. இங்கே பாருங்கள், இன்னும் குட்டி குட்டியாக நிறைய முட்டை இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்களே, இங்கே பாருங்கங்க, அழகாக இருக்குங்க. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கோழி முட்டை மாதிரி. ஆனால் இது சாப்பிட்லாமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை சாப்பிட்லாமா அப்படின்னு. இது வந்து நார்மலாக அந்த மீனில் உள்ள வேறு மீனில் உள்ள முட்டைங்க. இதுதான் அந்த கெளுத்தி மீன். இதில் தாங்க அந்த குட்டி குட்டியாக உள்ள முட்டையெல்லாம் இருந்துச்சு. அந்த மீன் நல்லா இருக்குமா என்னன்னு தெரிலங்க. ஒரு வழியாக ஃபைனலாக க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நண்டு சுத்தம் பண்ணியாச்சு, மீன் சுத்தம் பண்ணிட்டேன். என்னோடய மாமியார் தாங்க எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.